Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog பார்க்க போறோம். என்னோட இஃப்தார் vlog. இந்த vlogல நான் நோன்பு கஞ்சி and சேமியா கிச்சடி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாம வீடியோவை பாருங்க. நீங்க இதற்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோன்பு கஞ்சி செய்யிறதுக்கு 1 கப் ரைஸ் நான் மிக்ஸில பல்ஸ் பண்ணி ஊற வச்சிக்கிறேன். Then half cup மூங் தால், 2 tablespoon கடலைப்பருப்பு, then பச்சை பட்டாணி நான் ஊற வச்சிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 1 ஆனியன், 1 டொமேட்டோ, 1 கேரட் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தென் 3 க்ரீன் சில்லிஸ், கொரியாண்டர் லீஃப், கறி லீஃப் அண்ட் மின்ட் லீஃப் அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக வெந்தயம் அண்ட் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தென் கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தென் 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வர தேவையில்லை. ஜஸ்ட் லைட்டாக ஆயிலில் நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் 3 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். தென் 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கேரட் இதை ஆட் பண்ணி நம்ம ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொரியாண்டர் லீவ், மின்ட் லீவ் அண்ட் கறி லீவ்ஸ் இந்த மூணுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த பச்சை பட்டாணி அண்ட் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப வதங்க தேவையில்லை, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போது கஞ்சிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் அண்ட் மூங் தால் இது ரெண்டுத்தையுமே நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சமே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கர் லீட் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 to 5 விசில்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 4 to 5 விசில்ஸ் நமக்கு கஞ்சி நல்லா வெந்திருக்கும். இப்போது ஃபைனலாக இதில் நம்ம தேங்காய் துருவல் அண்ட் முருங்கைக்கீரை ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை நமக்கு அந்த ஹீட்லேயே குக் ஆகிடும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் சிம்மில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் சாட்டர்டே ஒரு ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் டே, அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. இப்போது சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 ஆனியன், 2 டொமேட்டோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 க்ரீன் சில்லிஸ் ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். தென் 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் மேகி டேஸ்ட் மேக்கர் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் சன்ஃபீஸ்ட் கூட எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக சேமியா கிச்சடி செய்கிறப்ப நூடுல்ஸ் ஏதாவது நான் ஆட் பண்ணிப்பேன். 200 grams ஆஃப் சேமியா அண்ட் 1 packet மேகி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சன்ஃபீஸ்ட் கூட எடுத்துக்கலாம். அண்ட் 1 எக் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸை நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் பிங்கிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிச்சடிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு ஆனியன் டொமேட்டோஸ் நல்லா குக் ஆகி வரணும். இதில் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அண்ட் மேகி டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகிறதுக்கு நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போது டொமேட்டோஸ்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, ஆயில் கூட செப்பரேட் ஆகி வந்துடுச்சு.
வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் சேமியாவுக்கு 400 ml வாட்டர் அண்ட் 100 கிராம் நூடுல்ஸ்க்கு 200 ml வாட்டர்னு டோட்டல் 600 ml வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாயில் ஆகட்டும். வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் நம்ம சேமியாவும் நூடுல்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு நூடுல்ஸ் வந்து எப்பயுமே 2 minutesல குக் ஆகிடும். சேமியாவும் அதே மாதிரி தான் குயிக்காக குக் ஆகிடும். நமக்கு வாட்டர் ட்ரைன் ஆகிட்டாலே போதும். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் வாட்டர் ட்ரைன் ஆகிருக்கு அண்ட் சேமியா மேகி ரெண்டுமே குக் ஆகிருக்கு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரே ஒரு எக் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். எக்கு அந்த ஹீட்லேயே குக் ஆகிடும். அவ்வளோதான், சேமியா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒன்ஸ் நூடுல்ஸ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். இஃப்தார் ட்ரிங்க்குக்கு ஃப்ரெஷ் வாட்டர்மெலன் ஜூஸ் நான் ரெடி பண்ணேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அன்னைக்கு நான் இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சி, சேமியா கிச்சடி அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்மெலன், பனானாஸ், டேட்ஸ் அண்ட் சமோசா அண்ட் இஃப்தார் ட்ரிங்க்கில் வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் vlogs அண்ட் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் forget to press the bell button. Thanks for watching.